சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒட்டுமொத்த முன்னேற்றம், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம், சப்கா சாத் சப்கா விகாஸ். அதனால் அவர் கேட்டிருக்கார். வரவேற்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் ஆளுநர் அவர்கள். அதுலேயும் மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம் அனைத்து பற்றியும் ஒரு சிறந்த ஞானம் உள்ள ஒருவர். அதனால் இது மாநில அரசு வராதது வருந்தத்தக்கது. இது இந்த மாதிரி தொடரக்கூடாது. மாநில அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு, ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் பிரதிநிதி, சட்ட ரீதியிலான இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். அதனால் அதற்கு உரிய மரியாதை கொடுத்து மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். நான் 1995 பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாட்டுக்கு அமைப்பாளராக இருந்து இதே தமுக்கம் மைதானத்தில் மிகப்பெரிய மாநாடு நடத்தியிருக்கேன். ஆகவே ஒரு மாநாடு என்பது வேறு, மக்கள் மனதிலே இடம் பெற்று, ஏனென்றால் அவருக்கு இதுவரை மக்களுக்காக பணியாற்றிய அனுபவமோ ரெக்கார்டோ இல்லை விஜய்க்கு. அதனால் மாநாடு நடக்கும், மாநாடு அவர் வெற்றி பெறட்டும்னு சொல்கிறேன்.